செய்தி. கேரளாவில் கோர விபத்து நடந்திருக்கிறது. இதில் தமிழர்கள் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கேரள மாநிலம் திருச்சூரில் சாலையோரம் தூங்கிக் கொண்டிருந்த தமிழர்கள் மீது லாரி ஏறி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. மனிதன்பட பாணியில் நடந்த சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாக இருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வணக்கம். உயிரிழந்தவர்களின் விவரங்கள் என்ன? மேலும் விபத்து தொடர்பான சேத விவரங்கள் என்னென்ன? வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூர் நாட்டிகா பகுதியில் சாலையோரமாக தமிழகத்தைச் சேர்ந்த நாடோடி குடும்பத்தினர் 10 பேர் சாலையோரமாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த நேரம் அதிகாலை 4 மணிக்கு அவ்வழியாக வந்த மரம் பாரம் ஏற்றி வந்த லாரி திடீரென இவர்கள் மீது பாய்ந்தது. சாலையோரமாக காணப்பட்ட தடுப்பு வேலியையும் கடந்து இந்த லாரி அதிவேகமாக பாய்ந்ததால் அந்த சம்பவ இடத்திலேயே 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். அவர்களில் 2 பேர் குழந்தைகள். காளியப்பன் என்ற 50 வயது ஆணும், அதே போன்று ஜீவன் என்ற 4 வயது சிறுவன், நாகம்மா என்ற 39 வயது பெண், பெங்காலி என்ற 20 வயது பெண் உட்பட மொத்தம் 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் பலியாகி இருக்கிறார்கள். 7 பேர் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் படுகாயங்களோடு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த விபத்து அதாவது கண்ணூரில் இருந்து கொச்சிக்கு மரபாரம் ஏற்றி வந்த இந்த லாரியை அலெக்ஸ் என்ற ஓட்டுநரும் அதே போல ஜோஸ் என்ற கிளீனரும் அந்த லாரியில் காணப்பட்டார்கள். இருவரும் மது போதையில் காணப்பட்டதாகவும், இந்த மது போதையினுடைய உச்சத்துல ஓட்டுநர் தூங்கிக் கொண்டிருந்த போது கிளீனர் ஜோஸ் இந்த லாரியை ஓட்டியதாகவும் அவருக்கு லைசன்ஸ் இல்லை எனவும் கூறப்படுகிறது. இது மது போதையில் காணப்பட்டதால் இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து இது சம்பந்தமாக போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உயிரிழந்த 5 பேரது சடலங்களும் திருச்சூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.